ஹாய் கைஸ், நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம என்ன சொல்கிறது ரொபாட்னா சொல்லி வச்சுருக்கேன். ரோபோ வாக்கிங் கிளீனர் ஓப்பன் ஆகுது. அங்கே கம்பெனிலேருந்து வரவே இல்லை. இப்போ நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களை வச்சு தான் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்க, ஒரு வழியா டொண்டோடோயிங் ஓப்பன் ஆயிடுத்து. இது எப்படி ஓப்பன் பண்ண தெரியுமா? அந்த ஆப்பை பார்த்தா அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டீங்களா? அப்போ 700 பணம் கட்டினமே, அது என்ன ஆச்சு? கட்டலையா? அதான் அவனுங்க வரலையோ. 700 பணம் கட்டினா வரேன்னு சொன்னாங்க, வரல. நம்ம ஊரில் எதுவும் கம்பெனி கிடையாது, ஆந்திராலேருந்து தான் நம்ம வாங்கணுமா? சர்வீஸ் சென்டரே இதுக்கே வரல, சர்வீஸ்க்கு எப்படி வருவாங்க? பாருங்க பாருங்க, எடுத்தாச்சு. இவ்வளோ பெருசா? அதோட ஸ்டாண்டா இது? ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் தண்ணி வாட்டர் வைக்கிறதோ? வாட்டர் வைக்கிறது இது, அதில் வாட்டர் வைக்கிறது. இது டஸ்ட்டு. டஸ்ட்டு, இது வாட்டர், பியூர் வாட்டரு. இதில் டஸ்ட்டு. அது எப்படி ரவுண்டாக இருக்குமா? இதானா? அதில் இருக்கோ? இது என்னது? இது சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதில் வந்து அதில் உள்ள அக்சசரிஸ்லாம் இதில் இருக்குது. வந்துட்டா நம்ம ரோபோட் வந்துட்டா. அவங்க கம்பெனியில் ஆனால் தரல. இது வாங்குறதே சர்வீஸ்லாம் கஷ்டம். பார்த்துமா. வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம் சொல்லு ரோபோட்டுக்கு. சாகித்யா வாங்க வாங்க, வெல்கம். இவ்வளோ பெருசு இருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். பெருசாக தான் இருக்குது. எல்லாம் செட் பண்ணணும். இனிமேலுக்கு செட் பண்ணிவிட்டு வீட்டோட அலையன்ஸ் அதில் கொடுக்கணுமா? மேக்கிங் பண்ணிவிட்டு. ஐயோ, இப்பயே வா. அவ்வளோ காசு கொடுத்து அவங்கள்ட்ட ரிட்டர்னும் பண்ண முடியாது. வாங்கி ஒரு 20 நாள் இருக்கும் இல்லைம்மா? 20 நாள் இருக்கும். வரேன்னு நம்ம ஓப்பன் பண்ணாமே வச்சுக்கணும். ஒரு வழியாக இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி தான் நான் வந்து போவாங்க போல இருக்கு. மேடமா சாரா தெரியலையே. மேடமா சாரா எப்படி வச்சுக்கலாம்? நம்ம வீட்டில் மேடமாக இருக்கிறது தான் நல்லது. சார் வேணாம். அதை எடுத்துட்டோம். இவ்வளோ பெருசு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதோட வீடு, அதோட ஹவுஸு, ரோபோட்டோட ஹவுஸ். அது அங்கே போய் தான் ஸ்கேன் ஆகிடும் போல இருக்குது. எல்லாம் தெரியாதுல்ல. நம்ம என்ன மெக்கானிக்கா எலக்ட்ரானிக்? வராதா? பிளக் அது அந்த அந்த இது அந்த ஆம்ஸ் அது இது வந்து அடாப்டர் வாங்கி வச்சுக்கலாம். அடாப்டரு அடாப்டர் அது கடைசியில் அந்த 16 ஆம்ப்ஸ் அடாப்டர் ஒன்று வாங்குற மாதிரி போயிடுச்சு. இல்லை கேட்டுக்கணும். இது எப்படி டஸ்ட் பேக் பிரித்து காமி. இது டஸ்ட் பேக் அதில் ஃபிட் பண்ணிடணும். இதில் டஸ்ட்டெல்லாம் போய் அடைஞ்சிடுமா? இது டஸ்ட்டெல்லாம் அடைஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு லாக் இருக்குது. லாக் இருக்கான ஹோல் தான் இருக்குது.
வலை இல்லை, இதில் ஹோல் இருக்கு. வேக்யூமில் இருக்கிற மாதிரி தான் அதுலேயும் இருக்குது. அது 2 இருக்கு போதா? 2 இருக்கு. 2 அதில் ஒன்று இதில் ஒன்று 2 ஃபிட் பண்ணியாச்சு. வீடியோ பார்த்துட்டு இதில் இந்த அவங்களுக்கு 2 ப்ரஷ்ஷு போல இருக்குது. 2 ப்ரஷ் இருக்குது. நல்லாயிருக்கு, நல்லா திக்காக இருக்குது. தொட்டு பார்த்தா திக்காக இருக்குது. எப்படி இருக்குது ஆனால் வாங்கலாம், நல்லா இருக்குது தரமாக. பட் அவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்களே, ஏதாவது சர்வீஸ்னால் வருவாங்களாங்கிறதும் டவுட்டு. இதே நாங்கள் 20 நாளாக கூப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம். மொட்டை மாடி மெயினாக இந்த வெயிட்டு தரையை நாங்கள் சுத்தம் பண்ணியே வைக்கணும். ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இந்த ட்ரிப்பு. மொட்டை மாடி ஒயிட்டு அந்த கூலிங் டைல்ஸ் போட்டாச்சு தெரியாமல், எல்லாமே தெரியாமல் செஞ்சாச்சு இந்த வீட்டில். இது இருக்கு, அந்த அடாப்டர் போட்டால் அந்த அளவுக்கு ஃபிட்டிங்காக நிற்குமா? நிற்கும். ஏன்னா மேலேக்கும் எடுத்துகிட்டு போய் மேப் பண்ணணும். மேலெல்லாம் 16 ஆம்ஸ். அவனுங்கள்ட்ட சொன்னேன்னா வேணா வச்சுக்கலாம். அடாப்டர் தான், அடாப்டர் வந்து இது மாதிரி சின்னதில் போட்டுக்கிறதுக்காக தானே. நல்லா தரமானதாக வாங்கணும், கம்பெனி தான். குவாலிட்டி இல்லாத அடாப்டர் இருக்குங்க, ஆனால் அது சரியாக வராது. இருக்குது இப்போதைக்கு இதில் போட்டுக்கலாம். தெரியும், ஆனா அவங்க வந்து எனக்கு கிளப் பாயிண்டே மாத்தி கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அவங்க வரவே இல்லையே. அமௌண்ட் ஏதாவது பே பண்ணிட்டீங்களா? இல்ல, பேலாம் பண்ணல. வந்தா வரும்போது கொடுத்துருங்க அப்படின்னாங்க. சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி பாத்தீங்களா? சரி, ஏதாவது சர்வீஸ்க்கு எப்படி வருவாங்கங்கறத எனக்கு இதுக்கே வர மாட்டேங்கிறாங்க. சர்வீஸ்க்கு எப்படி வருவாங்க? ஒண்ணும் ஆனது இல்லையா? ஹையர்ன்றதுனால அது நசீம் நமக்கு அவங்களே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு இது வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு 5 வருஷமா வச்சிருக்காங்க. ஒரு பர்టిక్యులர் ரிப்பேர் வச்சிருக்காங்க. நம்ம குழந்தைங்க இருக்கிறதுனால பயமா இருக்கு. சாட்சி ஏன் நம்ம மெட்ராஸ்ல எல்லாம் கிடையாதா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம். ஏய், யார்ட்ட கொடுக்கறா? இது நான் பார்த்தாலே எனக்கு தெரியும், அதுக்கு அப்புறம் பண்ண முடியும். எத்தனை 20 நாளா இந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு வெளிச்சம் பத்தலையப்பா. டச் பேக் அந்த அடியில் இருக்கு. அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணுமோ? சரி, அங்கே ஃபிக்ஸ் பண்ணாக்கா இதுலேருந்து எப்படிம்மா அதுக்கு போகும்? கலெக்ட் பண்ணிக்குவோம். ஸ்கேன் பண்ணணும். அது வந்து தண்ணி ஏசி ப்ளக் பாயிண்ட்டு தான். அது வந்து டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. மேலே வாட்டர் ஃபுல்லாகிடுச்சுன்னா அது சவுண்டு